பொறுப்பு இல்லாத கணவன். அவர்கள் பழனிக்கு வந்து சேர்ந்தபோது மணி 3:30 இருந்தது. வரும் வழியில் சாலையோர உணவகத்தில் பேருந்து நிறுத்தப்பட்ட போது அங்கேயே மதிய சாப்பாட்டினை சாப்பிட்டு விடலாம் என்று அம்மா சொன்னாள். ஆனால் அப்பா பழனிக்கு போனதும் சாப்பிடுவோம் என்று மறுத்துவிட்டார். ரமா மட்டும் எனக்கு பசிக்குது, இன்னும் எவ்வளோ தூரமாக இருக்கு என்று ஆதங்கத்துடன் கேட்டாள். அரை மணி நேரத்தில் போயிடுவோம், நீ வேணுண்டா ஒரு கொய்யாப்பழம் வாங்கி தின்னு என்று சொன்னாள் அம்மா. ரமாவால் பசி தாங்க முடியாது. அவள் தினசரியும் பள்ளியில் மதியம் 12:30 மணிக்கு சாப்பிட்டு விடுகின்றவள். ஆனால் இன்றைக்கு லீவு போட்டு இருப்பதால் அந்த நேரமானவுடன் அவளுக்கு பசிக்க ஆரம்பித்துக்கூடும். அப்பா நேற்று இரவு திடீரென்று தான் சாமி கும்பிட பழனிக்கு போக வேண்டும் என்று சொன்னார். காதம்பரிக்கு தான் வேலை செய்யும் ஃபார்மசியில் எப்படி லீவு கேட்பது என்பது தயக்கமாக இருந்தது. ஏற்கனவே இந்த மாசத்தில் 2 நாள் லீவ் போட்டுவிட்டாள். இதற்கு மேல் லீவ் கேட்டாள் ஃபார்மசி ஓனர் சபாபதி கேவலமாக திட்டுவார். மீறி லீவு போட்டால் சம்பளத்தை பிடுங்கி கொண்டு விடுவார். அவளது ஒரு நாள் சம்பளம் 110 ரூபாய். அதை எப்படி இழப்பது? தயக்கத்துடன் தான் கோயிலுக்கு வரவில்லை என்று காதம்பரி சொன்னாள். நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சது போதும், காலையில் நாம் பழனிக்கு போகிறோம், நீ வர்ற காலையில் 6 மணி பஸ்ஸை பிடிச்சாதான் வெயில் ஏறுறதுக்குள்ளே கோயிலுக்கு போக முடியும் என்று அப்பா கோபத்துடன் சொன்னார். மறுத்து பேசினால் அப்பாவின் கோபம் உக்கிரமாகிவிடும். தன்னோடு வேலை செய்யும் வினோதனியை பார்த்து யாராவது உறவினர் செத்து போய்விட்டார்கள் என லீவு சொல்லிவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டாள். எதற்காக இப்போது உடனே பழனி கோயிலுக்கு போக வேண்டும் என்று யாரும் கேட்டுக்கொள்ளவில்லை. அப்பாவின் குணமே அப்படிதான். திடீரென தனக்கு மனசு சரியில்லை, எல்லோரும் உடனே கிளம்புங்க என்று அவர்களை திருப்பரங்குன்றத்திற்கோ திருச்செந்தூருக்கோ கூட்டிக் கொண்டு போவார். அப்படி கோவிலுக்கு போய் வருவதற்காக யாரிடமாவது 2000 கடன் வாங்குவார். பின்பு அதற்கு வட்டி கொடுக்க முடியவில்லை என்று குடித்துவிட்டு வந்து அம்மாவை கண்டபடி ஏசுவார். கடன் தொல்லை கழுத்தை நெருக்கும் போது உடனே ஏதாவது ஒரு கோவிலுக்கு கிளம்பி விடுவார். இன்றைக்கும் அப்படித்தான் நடந்தது. விடிய காலை 5 மணிக்கெல்லாம் அம்மா எழுந்து குளித்துவிட்டு காதம்பரியை எழுப்பி குளிக்க சொன்னாள். டீ போட்டுக்கொண்டு அப்பாவை எழுப்ப முயன்ற போது அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அம்மா அவரது முதுகை தொட்டு எழுப்ப முயன்ற போது கைகளை தள்ளிவிட்டு சும்மா போடி நாயே என்று கத்தினார். ஒருவேளை கோயிலுக்கு போக வேண்டும் என்பதே மறந்து போய்விட்டதோ? அம்மா டீயை அவர் படுக்கையில் அருகில் வைத்துவிட்டு பாயில் சுருண்டு கிடந்த ரமா எழுப்பி விடலாமா என்று அம்மாவிடம் கேட்டாள். வேணாம், கத்துவாரு, அவரா எந்திரிக்கட்டும் என்றபடியே அம்மா சட்னி அரைப்பதற்கு தேங்காய் உடைக்க ஆரம்பித்தாள். காதம்பரி தனக்கு பிடித்தமான ரோஸ் கலர் சுடிதாரை அணிந்து கொண்டு கண்ணாடியில் முகம் பார்த்து கொண்டாள். இந்த சுடிதார் எடுப்பாக இல்லை, லேஸ் வைத்து கருப்பு ஒரு சுடிதார் எடுக்க வேண்டும், எப்படியும் அதற்கு 1000 ரூபாய் வேணும் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டாள். அம்மா சட்னி அரைத்து முடித்து அவர்கள் சாப்பிட்டுவிட்டு அப்பா எழுந்து கொள்வதற்காக காத்து கொண்டே இருந்தார்கள். ரமா அலுப்பானவு போல தான் பள்ளிக்கு கிளம்புவதாக சொன்னாள். உங்கள் அப்பா எந்திரிச்சா என்ன திட்டுவார் என்று அம்மா அவளை தடுத்து விட்டாள். அப்பா தூக்கத்திலிருந்து எழுந்து கொண்ட போது மணி 10 இருந்தது. அவர் எழுந்து தேநீர் குடித்துவிட்டு அவர்கள் விசித்திரமாக பார்த்தபடியே மெதுவாக குளித்து டிஃபன் சாப்பிட்டுவிட்டு சந்தன கலர் கோடு போட்ட சட்டையை போட்டுக்கொண்டார். அவர்கள் வீட்டு கதவை பூட்டி கொண்டு கிளம்பிய போது வெயில் ஏறி இருந்தது. பேருந்து நிலையம் வரை ஆட்டோவில் போகலாம் என்றாள் ரமா. அப்பா அதை கேட்டுக்கொள்ளவே இல்லை. வீட்டிலிருந்து நடந்தே அவர்கள் பேருந்து நிலையத்திற்கு போனார்கள். ரமா முக சுண்டி போனவளாக பேருந்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அப்பாவிற்கு தெரிந்த பஸ் டிரைவர் என்பதால் அப்பா டிரைவர் சீட்டு வழியாக ஏறி உள்ளே போய் சீட்டு பிடித்தார். 3 பேர் உட்கார சீட்டில் அவர்கள் 4 நெருக்கடித்து உட்கார்ந்து கொண்டார்கள். வெக்கையில் பேருந்துடன் இருக்க முடியவில்லை, வியர்த்து வழிந்தது. அப்பா திடீரென ஏதோ யோசனை வந்தவரை போல கூட்டத்தை விலக்கி கொண்டு கீழே இறங்கி போனார்.
ஒரு வயதான பெண் நிற்க முடியாமல் அப்பா உட்கார்ந்திருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். அப்பா அருகில் உள்ள பெட்டி கடையில் போய் ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைத்து புகைக்க ஆரம்பித்திருந்தார். பேருந்து கிளம்புவதற்காக ஹாரம் அடிக்கும் வரை அப்பா வரவில்லை. ரமா ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி, அப்பா வாங்க, பஸ் கிளம்புது என்று கத்தினாள். அப்பா சாவசகமாக பேருந்தை நோக்கி வந்து மறுபடியும் டிரைவர் சீட் வழியாகவே உள்ளே வந்தார். அப்படி அவர் ஏறி வருவதை பேருந்தை பார்த்து கொண்டிருந்தது. தனது சீட்டில் உட்கார்ந்திருந்த கிழவியை எழுந்து நிற்கும்படியாக அப்பா திட்டினார். அந்த பெண் தனக்கு கால்வலி தாங்க முடியலை என்றாள். கோபம் அம்மா மீது திரும்பியது. அறிவு கெட்டவ, மனுஷ கூட்டத்தில் முண்டி அடித்து சீட்டு பிடிச்சு கொடுத்தா கொழுப்பு எடுத்து அதை ஏண்டி விட்டு கொடுத்த? அப்போ நீ எந்திரிச்சு நில்லுடி, அப்பதான் புத்தி வரும் என்று அம்மாவின் கையை பிடித்து இழுத்தார். அம்மா எழுந்து நின்று கொண்டாள். அவர்களின் சண்டையை கண்ட கிழவி முகம் சுருங்கி போனவளாக எழுந்து கொண்டு அம்மாவின் கையை பிடித்து உட்கார சொன்னாள். பரவாயில்ல, நீங்களே உட்காருங்கம்மா என்றாள் அம்மா. நான் இறங்கிடுவேன், நீ உட்காருமா என்று அவள் அம்மாவை உட்கார வைத்தாள். அம்மா சீட்டின் நுனியில் உட்கார்ந்து கொண்டாள். பேருந்து கிளம்பியது. ரமா ஜன்னலுக்கு வெளியே ஓடும் மரங்களையும் மனிதர்களையும் பார்த்தபடியே வந்தார். அப்பா அவளை சீட்டு மாறி உட்கார சொல்லிவிட்டு தான் ஜன்னலோரம் உட்கார்ந்து கொண்டார். ரமாவின் முகம் வாடி போனது. அதை உணர்ந்தவர் போல அம்மா அவளது கையை தன்னோடு சேர்த்து வருட துவங்கினாள். பேருந்து ரயில்வே கேட்டை கடப்பதற்குள் அப்பா உறங்கியிருந்தாள். குரட்டை ஒளி பேருந்தையே திரும்பி பார்க்க வைத்தது. பொது இடத்தில் எப்படி இப்படி குரட்டவிட்டு அவரால் உறங்க முடிகிறது என்று காதம் பெருக்கி அவமானமாக இருந்தது. ரமா ஏதாவது பேச முயற்சி செய்யும் போது அம்மா அப்பா தூங்குறார் என்பதால் பேச வேண்டாம் என்று சைகை காட்டினார். சே, அம்மா ஏன் இப்படி எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருக்கிறார் என்று காதம் பெருக்கி ஆத்திரமாக வந்தது. எழுந்து வேறு சீட்டுக்கு போய் உட்கார்ந்து கொள்ளலாம் போல் இருந்தது. அப்படி செய்தால் அதற்கும் அம்மா தான் திட்டுவாங்க நேரிடும். அம்மா பழகி போய்விட்டிருந்தாள். சமையலறை உத்தரத்தில் வாழும் பள்ளியை போல எங்க அப்பா தன்னை துரத்தி விடுவாரோ என்ற பயத்திலே அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவிற்கும் அவர்களுக்கு திருமணமாகி 19 வருடங்கள் முடிந்துவிட்டன. அப்பாவை திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து அம்மா நிறைய அழுதிருக்கிறார். ஆரம்ப காலங்களில் அவரை மாற்ற முயற்சி செய்து அடியும் வசவும் வாங்கியிருக்கிறார். அவளது இடது கையில் அப்பா தோசைக்கரலையால் போட்ட சூடு தழும்பு இப்போது இருக்கிறது. சில சமயங்களில் மன கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத போது தலைவலி தைலத்தை தேய்த்து கொண்டு சப்தமே இல்லாமல் அழுவாள். அப்பா குடித்துவிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் நாட்களில் காதம்பரிக்கு ஆத்திரமாக வரும். ஆனால் ஏதாவது பேசினால் கையில் கிடைத்த பொருளை வைத்து அடிப்பார் என்று அவளுக்கு தெரியும். அப்பாவின் போதை அதிகமாகிவிடும் நாளில் அம்மா ரமாவையும் காதம்பரியும் பக்கத்தில் உள்ள ராமச்சந்திர மாமா வீட்டுக்குள் உறங்குவதற்கு அனுப்பிவிடுவாள். பாயை சுருட்டி கொண்டு போய் அவர்கள் வீட்டின் காலிங் பெல்லை அடிக்கும்போது கூச்சமாகவும் வேதனையாகவும் இருக்கும். உறக்க கலக்கத்தில் மாமா கதவை திறந்துவிட்டு ஓரமாக படுத்துக்கங்க என்றபடி உள்ளே போய்விடுவார். சைக்கிள் நிறுத்தும் இடத்தை ஒட்டி விரித்து கொண்டு அவளும் ரமாவும் உறங்குவார்கள். அது போன்ற நாட்களில் தூக்கமே வராது. ஏன் இப்படி அடுத்த வீட்டில் வந்து உறங்குகிறோம்? அப்பா ஏன் இப்படி குடித்துவிட்டு பிள்ளைகளிடமே மோசமாக நடந்து கொள்கிறார் என அழுது கொண்டே இருப்பாள். ரமா ஒரு நாள் ஆற்றாமல் தாழ முடியாமல் சொன்னான். அப்பா செத்து போனாதாண்டி நமக்கெல்லாம் விடிவு காணாம். அப்பா செத்த அன்னைக்கு தான் அம்மா நிம்மதியாக தூங்குவா. ஒருவேளை அதுக்கு முன்னாடி அம்மா செத்து போயிட்டா நம்ம எல்லாம் தெருவில் தான் நிற்கணும். அப்பா நம்மளை அடிச்சே கொன்னுருவார். என்ன பதில் சொல்வது என தெரியாமல் காதம்பரி அவளை கட்டி கொண்டு அழுதாள். ரமாவும் கூட அழுதாள். இருவரது அழுகை சத்தம் உறங்கி கொண்டிருக்கும் ராமச்சந்திர மாமா வீட்டோருக்கு கேட்டுவிடக்கூடும் என்று நினைத்து வாயை பொத்தி கொண்டு விம்மினார்கள். நீண்ட கேவலின் பின்பு காதம்பரி சொன்னால், நான் இருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத. அந்த நிமிஷத்தில்தான் அவள் தன்னை முழுமையாக ஒரு அக்காவாக உணர்ந்தாள். அவர்கள் இருவரும் உறக்கமில்லாமல் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு இரவெல்லாம் விழித்து கிடந்தனர். காதம்பரி அதற்காகவே 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடனே தான்
வேலைக்கு போவதாக சொன்னாள். நாள் முழுவதும் ஃபார்மசி ஓனர் அவர்களை கடுமையாக திட்டுவார். அப்படியிருந்தும் இரவு கடையை விட்டு வெளியே போகும்போது பத்திரமாக போகணும் பாப்பா என்று சொல்லி ஒரு சாக்லேட்டை நீட்டுவார். தலையாட்டியபடியே அதை வாங்கி கொள்வார். பிள்ளையார் கோவிலை தாண்டும் வரை அதை கையிலே வைத்திருப்பாள். கிட்டையை தெரு வந்தவுடன் அந்த சாக்லேட்டை வாயிலிட்டு சுவைத்தபடியே நடக்க துவங்குவாள். அப்போதுதான் வீடு வரை சாக்லேட் கரையாமல் இருக்கும். ஒரு நாளின் மொத்த வழியும் அந்த சாக்லேட் சுவை கரைத்து போக செய்துவிடும். அப்பா இரவில் தாமதமாகவே வீடு வந்து சேருவாள். அவர் வருவதற்குள் பிள்ளைகள் சாப்பிட்டு விட வேண்டும் என்பதில் அம்மா கவனமாக இருப்பாள். அப்பா தெருவில் செருப்பு தேய சப்தமிட்டு நடந்து வருவார். அந்த ஓசை தெளிவாக கேட்கும். அப்பா வருவரை வாசலில் உள்ள லைட் எரிந்து கொண்டிருக்கும். சில வேளை, ஏண்டி உங்கள் அப்பா கரண்ட் பில் கட்டுமா என்று திட்டுவார். லைட்டை அணைத்து விட்டிருந்தால், ஏண்டி உங்கள் அப்பா கரண்ட் பில் கட்டுறானா, எதுக்குடே லைட் ஆஃப் பண்ண, இருட்டில் தடுமாறி விழுந்து மண்டை ஒடிஞ்சு செத்து போகட்டுன்னு நினைக்கிறியா என்று கத்துவார். அம்மா அந்த விலைக்கு அதற்காக அணைப்பதே இல்லை. அது எரிந்து கொண்டிருந்தால் இன்னமும் அப்பா வீட்டுக்கு வந்து சேரவில்லை என்ற அர்த்தம். பல நாட்கள் அப்பா போதை அதிகமாகி அவளது ஃபார்மசிக்கு வந்து ஓனரிடம் சண்டையிட்டு கடன் வாங்கி போவதுண்டு. அதுபோன்ற நேரங்களில் அவளுக்கு தாங்க முடியாத துக்கமும் வலியும் தொண்டையை அடைக்கும். சில நாட்கள் அப்பா நள்ளிரவில் வீடு வந்து சேர்ந்து உறங்கி கொண்டிருந்த அவர்களை எழுப்பி முட்டை பரோட்டா சாப்பிட சொல்லி பார்சலை பிரித்து வைத்து வற்புறுத்துவார். அவர்கள் பாதி உறக்கத்துடன் பரோட்டா சாப்பிடுவார்கள். ஏன் செல்லம், உங்களை விட்டா எனக்கு யார்டா இருக்கா என்று அப்பா அர்த்தமில்லாமல் புலம்புவார். மறுநாள் காலையிலோ ஆத்திரம் அதிகமாகி, உங்களையெல்லாம் விச வச்சு கொல்லாமல் விட மாட்டேன், களவாணி நாய்கள் என்று கத்துவார். அப்பாவிற்கு ஒரு பாம்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நினைத்தாற் போல படம் எடுத்து சீறுகிறது. அதற்கு இறை போட ஆட்கள் தேவை. அதற்கு தான் குடும்பம் கொத்தி கொண்டு பாம்பின் விஷம் மெல்ல அவர்கள் உடலில் கலந்து விடுகிறது. அவரை விளக்கவே முடியாது. தனியாக வேறு எங்கும் போய் வாழவும் முடியாது. பேசாமல் அம்மாவும் அவர்கள் மட்டும் எங்கேயாவது வட இந்தியாவிற்கு ஓடி போய் பிழைத்து கொண்டால் என்ன? அம்மா வரமாட்டாள். அவளால் அப்பாவை கைவிட முடியாது. இப்படி காதம்பரி ஏதேதோ யோசனைகளுடன் பயணம் செய்து கொண்டிருந்தாள். பேருந்து ஓட்டஞ்சத்திரம் அருகே உள்ள சாலையோர உணவகத்தில் நின்றது. அப்பா இறங்கி போய் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தாள். அம்மா கொண்டு வந்திருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து ஒரு மடக்கு குடித்துவிட்டு அவளிடம் நீட்டினாள். காதம்பரி தண்ணீர் குடித்து கொண்டிருந்த போது ரமா ரகசியமாக குரலில் கேட்டாள், இறங்கி போய் கோனைஸ் வாங்கிட்டு வருவோமா? காதம்பரி வேணா என்று மறுத்தாள். பேருந்து கிளம்பிய போது அப்பா பஸ்ஸில் ஏறி ஒரு ரோஜா பூவை அவர்களிடம் நீட்டினார். அம்மா கையில் வாங்கி கொண்ட போது சொன்னார், சில்லறை மாத்துறதுக்காக வாங்கினேன், தலையில் வச்சுக்கோ. ரோஜா வாடி போய் இருந்தது. அம்மா காதம்பரியிடம் நீட்டினாள். அவள் வேண்டாம் என மறுத்தபோது அம்மா அவளது கூந்தலில் ரோஜாவை சொருகிவிட்டாள். யாராவது இப்படி பசி நேரத்தை காசு கொடுத்து ரோஜா பூ வாங்குவார்களா என்று காதம்பரிக்கு எரிச்சலாக இருந்தது. இதற்கு ஒரு இளநீர் வாங்கி வந்தால் கூட வெக்கை தனியே குடித்திருக்கலாம். அப்பா பான் பிராக் பாக்கெட் ஒன்றினை பிரித்து வாயிலிட்டபடியே டிரைவருடன் அரசியல் பேச ஆரம்பித்தாள். பசியால் ஏற்பட்ட கிறக்கம் அவர்களை சோர்வடை செய்திருந்தது. அப்பா உற்சாகமாக நாட்டு நாடு குறித்த கவலையுடன் பேசிக்கொண்டே வந்தார். பழனி பேருந்து நிலையத்தின் தென்பகுதியில் அந்த உணவகம் இருந்தது. அப்பா அதன் வாசலில் அவர்களை நிற்க சொல்லிவிட்டு சாப்பாடு எவ்வளோ என்று விலை கேட்பதற்காக உள்ளே போயிருந்தார். அம்மாவும் காதம்பரியும் பெட்டிக்கடை ஓரமாக நின்று கொண்டார்கள். ரமா அப்பா கூடவே உணவகத்துக்குள் போனால் சாப்பாடு முடிந்து விட்டது என்றதும் சப்பாத்தி தோசை 2 மட்டுமே இருப்பதாக கல்லாவில் இருந்த ஆள் சொன்னார். பரவாயில்ல, அதையாவது சாப்பிடலாம் என்று ரமா சொன்னார். டாக்ஸி ஸ்டாண்ட் அருகே வேறு ஒரு ஹோட்டல் இருக்கிறது என்று சொல்லி அப்பா தான் அங்கே போய் பார்த்து வருவதாக சொல்லி அவர்களை நிற்க வைத்து போனார். காதம்பரி ரமாவும் கோவிலுக்கு காவடி எடுத்துக்கொண்டு போகின்றவர்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அம்மா ஹோட்டல் வளாகத்திற்குள் இருந்த வேப்ப மரத்தடியில் போய் உட்கார்ந்து கொண்டாள். ரமா தனக்கு பசிக்கிறது என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஹோட்டலை தேடி போன அப்பா மணி 5 வந்து சேரவில்லை. அம்மா ஃபோன் பண்ணி கேளுடி என்று காதம்பரியிடம் சொன்னார். அப்பாவின் செல் நம்பருக்கு ஃபோன் செய்தால் காதம்பரி. ரிங் போய்கொண்டே இருந்தது. அப்பா ஃபோனை எடுக்கவே இல்லை. எங்கே போய் தொலைந்தார் என்று ஆத்திரமாக வந்தது. பசி வேறு அவளுக்கு தடைவடியை உண்டு பண்ணி இருந்தது. அவர்களை வேப்ப மரத்தடி நிழலில் உட்கார சொல்லிவிட்டு அம்மா
தான் தேடி போய் பார்த்து வருவதாக சொன்னாள். நீ ஒன்றும் அலைய வேணாம், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று காதம்பரி சாலையை கடந்து நடக்க ஆரம்பித்தாள். எந்த பக்கம் போவது என்று தெரியவில்லை. நீண்டு செல்லும் பஜாரில் ஆட்கள் முண்டியெடுத்து போய் கொண்டிருந்தார்கள். சாலையோரம் மஞ்சள் சேலை கட்டிய 2 பெண்கள் கையில் வேலுடன் உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவன் குரங்கை வைத்து வித்தை காட்டிக் கொண்டிருந்தான். குதிரை வண்டிகள் நின்றிருந்த இடத்தை கடந்து அவள் மேற்கு பக்கமாக நீளும் பஜாரினுள் நடந்து போக துவங்கினாள். அருகருகே 2-3 சைவ உணவகங்கள் இருந்தன. இதை விட்டுவிட்டு அப்பா எங்கே போய் தொலைந்தார் என்று எரிச்சலாக வந்தது. ஒரு ஹோட்டலின் உள்ளே போய் அப்பா இருக்கிறாரா என்று தேடி பார்த்து வந்தாள். அப்பாவை காணவில்லை. காய்கறி கடைகள், வெற்றிலை கடைகள், சந்தன பூ மாலை விற்கும் கடைகளை தாண்டி பஜார் விரிந்து கொண்டே இருந்தது. சிக்னல் வரை நடந்துவிட்டு மறுபடி அப்பாவிற்கு ஃபோன் செய்தாள். இப்போது ஃபோன் அணைக்கப்பட்டிருந்தது. துப்பட்டாவை தலையில் போட்டபடியே அவள் கிழக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பேருந்துகள், ஆட்டோகளை கடந்து காதம்பரி நடந்து வந்தபோது ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து நின்று ஆட்கள் சோம்பலுடன் இறங்கி போய் கொண்டிருந்தார்கள். அங்கும் இங்குமாக சுற்றி அலைந்து தேடிய போதும் அப்பாவை காண முடியவில்லை. ஒருவேளை தான் தேடி சென்றபோது அப்பா வந்து சேர்ந்திருந்தாள் என தோன்றியது. அவசரமாக அம்மாவும் ரமாவும் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு போனால் அங்கே அவர்கள் இருவரையும் காணவில்லை. காதம்பரிக்கு திகைப்பாக இருந்தது. எங்கே போய்விட்டார்கள் என்று ஆத்திரத்துடன் சுற்றிட திரும்பி பார்த்தால் சாலையில் இடது பக்கம் இருந்த சினிமா போஸ்ட் அருகே ரமா மட்டும் தனியே நிற்பது தெரிந்தது. ஆனால் அம்மாவை காணவில்லை. காதம்பரி அவளை நோக்கி நேராக நடந்து போய் எரிச்சலான குரலில் கேட்டா, அம்மா எங்கடி போனா? அப்பா எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்துட்டு இருப்பாரு, போய் கூட்டிட்டு வரேன்னு அப்பவே கிளம்பி போயிட்டா. ஒத்தையில் தனியாக உட்காந்துருக்கா, பயமாக இருந்துச்சு, அதான் இங்கே வந்துட்டேன். அம்மா எந்த மதுபான கடையில் போய் அப்பாவை தேடுறாளோ? ஒரே ஒரு முறை காதம்பரி அப்பாவை தேடி டாஸ்மாக் கடைக்குள் போயிருந்தாள். அப்பா ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூலில் உட்கார்ந்து குடித்து கொண்டிருந்தாள். அவளை கண்டது, நீ எதுக்கடி இங்கே வந்த என்று சத்தம் போட்டார். அம்மா குடிபோதையில் கிடக்கும் அப்பாவை பலமுறை தூக்கி கொண்டு வந்திருந்தாள். இன்றைக்கும் அப்பா அப்படி எங்கேயாவது குடித்துவிட்டு கிடக்கக்கூடும். அம்மாவை நினைக்கில் வருத்த கவ்வியது. சாப்பிட்டியாடி என்று ரமாவிடம் கேட்டாள் காதம்பரி. நீ போதுனதும் அம்மா என்கிட்ட 20 ரூபா கொடுத்து சாப்பிட்டு வர சொன்னா, நான் தனியாக போய் ஒரு தோசை சாப்பிட்டு வந்துட்டேன் என்றாள். காதம்பரிக்கு அலைந்து திரிந்த அயற்சியில் பசி அடங்கி போயிருந்தது. உடம்பெல்லாம் கசகசப்பும் வியர்வும் அதிகமாக இருந்தது. எங்கேயாவது கொஞ்ச நேரம் காலை நீட்டி படுத்தா தேவலை என்பது போல் தோணியது. ரமாவை இழுத்து கொண்டு மறுபடி அதே வேப்ப மரத்தடிக்கு வந்து சேர்ந்தாள். சிவப்பு நிற டி-ஷர்ட் அணிந்த ஒருவன் காதம்பரியை வெறித்து பார்த்து உதட்டை கடித்து கொண்டிருந்தான். இவன் ஒருவன் நேரங்காலம் தெரியாமல் காதலித்து கொண்டிருக்கிறான் என்று ஆத்திரமாக வந்தது. அவர்கள் இருவரும் சாலையை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார்கள். வெயில் மங்கி மழை வரப்போதை போல மேகம் இருட்டி கொண்டு வந்தது. உனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரட்டுமாக்கா என்று கேட்டாள் ரமா. வேண்டா என்றபடியே நெற்றியை பிடித்தபடியே உட்கார்ந்திருந்தாள் காதம்பரி. சாலையில் செல்லும் யானையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ரமா. நீண்ட நேரத்தின் பிறகு ஒரு ஆட்டோ வேப்ப மரத்தின் அருகில் வந்து நின்றது. அதன் உள்ளிருந்து அம்மா இறங்கினாள். ஆட்டோவின் உள்ளே அப்பா போதை அதிகமாகி முகங்கோணே சரிந்து கிடந்தாள். வாந்தி எடுத்திருக்கக்கூடும். சட்டை ஈரமாக தெரிந்தது. அம்மா இறங்கி வந்து காதம்பரியிடம் சொன்னா, உங்க அப்பா ஃபுல்லாக குடிச்சிருக்காரு, அவர் தூங்கி எந்திரிச்சாதான் நம்ம கோயிலுக்கு போக முடியும், எங்காவது ஒரு ரூமை போட்டு தங்கியிருக்க வேண்டியதாம், தேவஸ்தான விடுதியில் ரூம் வாங்கி தரேன்னு ஆட்டோக்காரர் சொல்லியிருக்கா, வந்து ஏறுங்க. ஆட்டோவிற்குள் ரமாவும் காதம்பரியும் ஏறிக்கொண்டார்கள். அம்மா ஒண்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். அப்பாவின் வாயிலிருந்து பீரிட்டு மதுவின் வாசனை முகத்தில் அடித்தது. அவர்கள் தேவஸ்தான விடுதியில் ரூம் போட்டபோது காதம்பரி தான் கையெழுத்து போட்டாள். அப்பாவை கைத்தங்களாக அம்மாவை பிடித்து கொண்டு அறைக்குள் கொண்டு போனாள். அவரது கால்கள் துவண்டு போய் நடக்க மறுத்தன. அவர் தன்னை அறியாமல் எதையோ உளறி கொண்டு வந்தார். அறையில் இருந்த மின் விசிறியை போட்டு அப்பாவை படுக்க வைத்தாள் அம்மா. அவரது சட்டைப்பையில் இருந்த பணம், ரசீதுகள், செல்போன் யாவும் கீழே விழுந்தன. அம்மா மரப்பெஞ்சில் களைத்து போய் படுத்து கிடந்தாள். அவளை எழுப்பி சாப்பிட சொன்னபோது பசி வேகத்தில் அவசர அவசரமாக பூரி 2-3 பேத்து சாப்பிட்டு விட்டு காஃபியை சூடாடு குடித்தாள். தூக்கத்திலே அப்பா பிதட்டு சப்தம் கேட்டது. அம்மா காஃபி வாங்கிய தூக்குவாளை அருகில் இருந்த தெருக்கு குழாயில் கழுவிட்டு அவர்களிடம் சொன்னார், நீங்கள் வேணும்னா மலை ஏறி போய் சாமி கும்பிட்டு வரீங்களா? இருவரும் ஒரே நேரத்தில் வேணாமா என்றார்கள். அம்மா அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. அம்மா அறைக்குள் போய் வெறு தரையில் படுத்து கொண்டாள். இரவாகும் வரை ரமாவும் காதம்பரியும் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். அருகாமை அறை ஒன்றில் இருந்த 3 வயது சிறுமி பலூனை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். மலையின் மீது பிரகாசமாக விளக்குகள் எரிய துவங்கின. படி வழியாக
ஏறி போகின்றவள் கடந்து போவது தெரிந்தது. மன கனத்து போய் வேதையனோடு அப்பா உறங்கிக் கொண்டிருந்த அறையை பார்த்து கொண்டிருந்தாள் காதம்பரி. ஒரு மனிதனால் எத்தனை பேருக்கு துயரம்! அப்பா ஏன் இதை புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறார். நினைக்க நினைக்க துயரம் பீடிட்டு கொண்டிருந்தது. அம்மா உறக்கம் கலைந்து எழுந்து முகம் கழுவிட்டு வாசப்படியில் உட்கார்ந்து கொண்டு விட்டாள். யாரோடும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அவளது கண்களின் அப்பே இருந்த சோகமும் வேதனையும் காதம்பரியை ரணமாக்கியது. அப்பா இரவு மணி 10 எழுந்து கொள்ளவில்லை. அம்மா அருகில் உள்ள கடையில் போய் அப்பாவிற்காக 4 இட்லி வாங்கி வந்து படுக்கை அருகே வைத்துவிட்டு அவளும் படுத்து கொண்டாள். மீதி இருந்த ஒரு போர்வையை விரித்து காதம்பரியும் ராமாவும் சுவரை ஒட்டி படுத்து கொண்டார்கள். இருவருக்கும் உறக்க கூடவே இல்லை. பேசாமல் இப்படியே செத்து போய்விட்டாள் என்னவென்று காதம்பரிக்கு தோன்றியது. ரமா அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். திடீரென வெளியே மழைக்காற்றும் மின்னல் வெட்டுமாக இருந்தது. அம்மா எழுந்து ஜன்னல்களை மூடி வைத்தாள். சட்டென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இருட்டில் அந்த அறை ஒரு சவப்பட்டி போலவே இருந்தது. அப்பா மின்சார இல்லாத புழுக்கத்தை உணர்ந்தவரைப் போல எதையோ முணுமுணுத்து கொண்டிருந்தாள். எப்போது உறங்கினாள் என்று காதம்பரிக்கு தெரியவில்லை. அவள் விழித்து கொண்ட போது வாசல் கதவு திறந்து கிடந்தது. மணி 6க்கும் மேலாக இருக்கக்கூடும். இன்றைக்கு லீவு சொல்லவில்லை. நிச்சயம் ஃபார்மசி ஓனர் தன்னை திட்டி தீர்க்கப் போகிறார். ராமா உருண்டு கட்டிற்கு அடியில் போய் கிடந்தாள். படுக்கையில் இருந்த அப்பாவை காணவில்லை. அம்மா எங்கே போனாள் என தேடினாள். அவளையும் காணவில்லை. வராண்டாவிற்கு வந்து பார்த்தபோது அம்மா தூக்கவாளியில் காஃபி வாங்கி கொண்டு அவசரமாக நடந்து வருவது தெரிந்தது. காதம்பரி அம்மாவை முறைத்தபடி இருந்தாள். அரை கதவை திறந்து உள்ளே பார்த்த அம்மா, உங்க அப்பா எங்கடி என்று கேட்டாள். நான் பார்க்கல என்றாள் காதம்பரி. காஃபி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எங்கே போய் தொலைஞ்சாரு என அம்மா அழுத்து கொண்டாள். இந்த மனுஷனுக்காக எதற்கு அம்மா இப்படி ஓடி ஓடி உழைக்கிறாள் என்று ஆத்திரமாக வந்தது. அப்பாவை தேடி அம்மா வராண்டாவின் கடைசி வரை நடந்தபோது காதம்பரி அம்மாவை திட்டினாள். நீ இருமா, அவர் தானா வருவார், இல்லை அப்படியே போய் தொலையட்டும். அம்மா திரும்பி வந்து மரபெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள். காலை 8 மணி இருக்கும்போது அப்பா தலையை மொட்டை எடுத்து சந்தனம் பூசி கழுத்தில் ஒரு மாலை போட்டுக்கொண்டு நெற்றி நிறையா திருநீருடன் விடுதியின் உள்ளே நடந்து வந்து கொண்டிருந்தார். ரமாவும் காதம்பரியும் அந்த விசித்திர கோலத்தை முறைத்து பார்த்தபடியே இருந்தார்கள். சரஸ்வதி, சாமி கும்பிடாச்சு, இப்போதான் மனசு நிம்மதியாக இருக்கு, நாம் ஊருக்கு கிளம்பலாமே என்றார் அப்பா. அம்மா சரி என தலையாட்டினார். அவர்கள் நடந்து பேருந்து நிலையத்தை நோக்கி போகையில் அப்பா திடீரென ஏதோ யோசனை வந்தவர் போல பாக்கெட்டில் இருந்த திருநீர் பொட்டலத்தை பிரித்து பூசிக்கோங்க என்றார். அவர்கள் மௌனமாக திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டார்கள். அப்பா யாரினோட செல்போனில் பேசிக்கொண்டே நடந்தார். ஃபேமிலியோட பள்ளிக்கு வந்து சாமி கும்பிட்டு இப்போ தான் பஸ் ஏற போகிறேன், மதியம் வந்துடுவேன், நல்ல தரிசனம், இனிமே எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். அவர்கள் பேருந்து நிலையத்துக்குள் உள்ளே போன போது அப்பா சொன்னார், பஸ்ஸில் போகிற வழியில் ஒட்டச்சத்தத்தை கிட்ட டிஃபன் சாப்பிட்டுக்கிடுவோம், இங்கே வேணா. அம்மா அதற்கும் சரி என்றே தலையாட்டினாள். அதை கேட்டு ரமா கேலியாக காதம்பரிடம் கஞ்சாடை காட்டினாள். அவளால் சிரிக்க முடியவில்லை. முட்டி கொண்டு வரும் அழுகையை விழுங்கி கொண்டு தலை குனிந்தபடியே தனியாக நடந்து கொண்டிருந்தாள் காதம்பரி. அவர்கள் ஒரு குடும்பமாக போய் கொண்டிருந்தார்கள்.